எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் உங்கள் அன்புள்ள மங்களநாத குருக்கள். இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூர், சென்னை மயிலாப்பூர். மயிலாப்பூர் அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர் கோவில் தான் ஞாபகத்துக்கு வரும். அப்படிப்பட்ட மயிலாப்பூரில் ரொம்ப விசேஷமான இடம் சென்னையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் சித்தர்கள் மகான்கள் எல்லாம் வாழ்ந்த இடம், தபஸ் பண்ண இடம். திருவள்ளுவரே இங்கே இருந்தாருன்றது ஒரு வரலாறு இருக்குது. அப்படிப்பட்ட மயிலாப்பூரில் 7 சிவாலயங்கள், விசேஷமான இடம். ஒரே இடத்துல நீங்கள் உலகத்தில் எங்கே போனாலும் 7 சிவனை தரிசனம் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட மயிலாப்பூரில் 7 சிவாலயங்கள் அமர்ந்திருக்கு. அந்த 7 சிவாலயங்களுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூர் கச்சேரி ரோட்டில் அருண்டேல் தெரு, அந்த தெருவில் பார்த்தீங்கன்னா வலம்புரி விநாயகர், சுயம்பு வலம்புரி விநாயகர். அதாவது என்னன்னா ரொம்ப விசேஷமான விநாயகர். சுமார் ஒரு 500 வருஷத்துக்கு மேலே 500 வருஷத்துக்கு மேலே இந்த வலம்புரி விநாயகருக்கு சுயம்பு. அவர் ரொம்ப விசேஷமான விநாயகர். மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி அதிகம்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இந்த விநாயகர் பார்த்தேன்னா தெற்க பார்த்து அமர்ந்திருக்கார். தெற்க பார்த்து குபேரன் மூலையில் இருக்கார். இந்த குபேரன் மூலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வாசம் உள்ள இடம். அப்போ நமக்கு முதற் கடவுள் பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமான். இந்த விநாயகரை நீங்கள் வலம்புரி விநாயகரை மனமுருகி வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். இல்லை, நடந்துகிட்டே இருக்குது, எல்லாருக்கும் நடக்குது. இது தத்துவரூபமான உண்மை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திருமண தடைகள், வியாபார தடைகள், புத்திர பாக்கியம், அப்புறம் பசங்களுக்கு சரியாக படிப்பு வரல, அப்புறம் வீடே வாங்க முடியல, எவ்வளோ சம்பாரித்தாலும் செலவாகிடுது, வீடே வாங்க முடியல, அப்படின்ற வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் மனிதனுக்கு இருக்குது. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வலம்புரி விநாயகர் தான். ஏன்னா இவர் குபேரன் மூலையில் இருக்காருன்னு சொன்னேன். அதனால் இவரை நீங்கள் ஒரு தடவை மனமுருகி மனதார இவர்கிட்ட ஒரு அருகம்பில்லால் ஒரு அர்ச்சனை பண்ணி உங்கள் பிரார்த்தனைகளை அவர்கிட்ட செலுத்திட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச காரியம் எல்லாமே நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இவர் மிராக்கிளான விநாயகர். எவ்வளோ விஷயங்கள், அபூர்வமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இப்போ இந்த விநாயகருக்கு இன்றைக்கி 26/4/2024 வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணிலேருந்து 9:30 மணிக்குள்ளே ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம். இந்த கும்பாபிஷேகத்துக்கு பார்த்தீங்கன்னா திரளான பக்தர்கள் எல்லாரும் வந்திருக்கா. மயிலாப்பூர் பக்த கோடிகள் எல்லாருமே இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துருக்கா. இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே 48 நாள் மண்டல பூஜை இருக்குது. அதனால் இன்றைக்கி இந்த சேனல் மூலியமாக உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவா எல்லாருக்கும் இந்த விநாயகரை பற்றி சொல்லுங்கள். இந்த விநாயகரை ஒரு தடவை தரிசனம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற எல்லா விதங்களும் நன்றி. மங்களநாத குருக்கள். வலம்புரி கச்சேரி அருண்டேல் தெரு, அந்த அருண்டேல் தெருவில்